அவலம் கொடுத்தவனுக்கு அவலத்தை திருப்பி கொடு என்று சொன்ன தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அன்பு தம்பி எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், தமிழினத்தை காப்பாற்றுவதற்காக இங்கே ஒரு ராணுவம் கட்டமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது உருவாக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் இயக்கத்தின் முன்னணி போராளிகள் அனைவருக்கும், கள போராளிகள் அனைவருக்கும் வணக்கம். அவலம் கொடுத்தவர்களுக்கு நாம் அவலத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. தேர்தல் காலம். தமிழர்களே இந்த குரல் இனி கேட்கும். என்னை வீட்டிற்கு அனுப்ப விரும்பும் தோழர்களே, என்னை நீங்கள் கோபாலபுரத்திலே வீசி எறிந்தாலும், சிஐடி காலனியிலே தூக்கி போட்டாலும் நான் அங்கு ஒரு அடிமையாகத்தான் கிடப்பேன். எனவே என்னை எப்போதும் போல சோனியாவின் அடிமையாகவே வைத்திருங்கள் என்று அவர் கேட்பார். நாம் ஏன் அடிமையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அந்த அவசியம் இனி இந்த இனத்திற்கு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய காலம் இது. அன்பான தமிழர்களே, அந்த அச்சம் அவருக்கும் வந்துவிட்டது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டின் முதுபெரும் மூத்த சாராய வியாபாரி கருணாநிதிக்கு அந்த அச்சம் வந்துவிட்டது. அதனால்தான் அவர் காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநாட்டிலே ஒரு முறை கேட்டார், நான் நன்றாக ஆட்சி செய்கிறேனா? அவருக்கே சந்தேகம். ஏனென்றால் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு அடுத்து நாம் தமிழர்கள் நாம் முடிவு செய்து விட்டோம். நாளை மக்கள் முடிவு செய்வார்கள். குறையால் போச்சு விடிந்தால் போச்சு என்று கொஞ்சோடு குடிப்பவனுக்கே இந்த நிலைமை என்றால் 38 லட்சம் லிட்டர் சாராயம் விற்று ஆண்டுக்கு 13,000 கோடி பணத்தை புரட்டி அதன் மூலமாக ஆட்சி நடத்துகிற இந்த கருணாநிதியின் பேச்சை எல்லாம் இனி நாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் இன்றைக்கு ஒன்று பேசுவார், நாளை ஒன்று பேசுவார், குழம்பி போய் என்ன செய்தோம் என்று தெரியாமல் எதிரில் இருப்பவரை நோக்கி பழியை திருப்புவார். அதுதான் அவருடைய வழக்கம். இதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிரியை விட நாம் துரோகிகளை தான் முதலில் ஒழிக்க வேண்டும். எப்போதுமே எதிரியை விட துரோகிகள் ஆபத்தானவர்கள் என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார். எதிரிகள் நம் இனத்தின் எதிரிகள் என்பதை அறிவித்துவிட்டு தான் நம்மோடு மோதுகிறார்கள். அவர்கள் இருப்பார்கள். துரோகிகள் உணவு என்றே நம்மை முதுகில் குத்தியார்கள். சாதனை செய்தேன் முட்டை போட்டேன் என்றுதான் சொல்கிறார்கள் கருணாநிதி. முட்டை போடுவது ஒரு சாதனையா? முட்டை போடுவது சாதனை என்றால் பெட்டை கோழிதான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு அரசு தேவையா? முட்டை போடுவதோ இலவச தொலைக்காட்சி கொடுப்பதோ திட்டம், ஒரு அரசின் கடமை, அது சாதனை அல்ல. அங்கே ஈழத்திலே செத்த தமிழ் சொந்தங்களை நீ காப்பாற்ற இருந்தால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து நீ என்னத்தை காப்பாற்ற இருந்தால் அது சாதனை. அன்றாடம் இங்கே சிங்கள ராணுவத்தால் கொல்லப்படுகிறார்கள் எங்கள் தமிழன் மீனவன், அவரை தடுத்து நிறுத்தி இருந்தால் அவர் உயிரை காப்பாற்றி இருந்தால் அது சாதனை. சாதாரணமாக ஒரு அரசு செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாம் சாதனை என்று சொல்கிறேனே கருணாநிதி அவர்களே, உங்களுக்கு சாதனைக்கும் திட்டத்திற்கும் வேறுபாடு தெரியாதா? எந்த வேறுபாடுமே தெரியாமல் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இது உங்களுடைய அஸ்தமன காலம். உதய சூரியன் அஸ்தமிக்க போகிறது. அதை நீங்கள் இனி எந்த சொல்லியும் எந்த பொய் சொல்லியும் தடுக்க முடியாது. நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வயதாகிவிட்டது. உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட எங்களுக்கு உங்கள் மீது அக்கறை இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். தமிழன் என்று சொல்லி இனி நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது. அதற்கு எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துவிட்டார். இந்த தமிழகத்தின் முப்படை தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் தமிழனுக்கு இனி ஆழத் தெரியும் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். ஏனென்றால் எதையுமே படிக்காம வெயிலா போன நீங்களே இவ்வளவு அரசியல் செய்யும் போது படுத்துட்டு வந்திருக்கிற எங்களால் செய்ய முடியாதா? அண்மையிலே ஒரு செய்தி, அது நம் தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. ராஜபக்சேவுக்கு புற்றுநோய் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அது எனக்கு வருத்தம். தமிழர்களே, புற்றுநோய் சாதாரணமாக நல்லவனுக்கெல்லாம் கூட வருகிறது. தண்ணி அடிப்பதில்லை, புகைப்பதில்லை, அவனுக்கெல்லாம் புற்றுநோய் வருகிறது. இது மருத்துவ உண்மை. நான் மருத்துவத் துறையில் இருந்தவன் என்பதால் அதை அறிவேன். ஆனால் அவனுக்கு புற்றுநோய் வந்தெல்லாம் சாகக்கூடாது. அவன் இருக்க வேண்டும். நம் இனத்தை அழைத்து
உயிருக்கு போராடி கொண்டிருந்த உறவுகள் மீது புல்டோசர் போன்ற இயந்திரங்கள் ஏற்றி நசுக்கி கொலையாளியோடு அந்த ராஜபக்சே அவன் சாதாரணமாக புற்றுநோயால் சாயக்கூடாது. நம் கண் முன்னே அவனை நாம் அங்கமாக தடுக்க வேண்டும். அதனால் அவன் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ராஜபக்சேவுக்கே அந்த நிலை வர வேண்டும் என்றால் அவனுக்கு துணை நின்று நமக்கு துரோகம் செய்த அந்த கருணாநிதி, மன்மோகன் சிங், சோனியாவுக்கு பின்னணியிட வேண்டும். அவர்களை நாம் சாதாரணமாக விட்டுக்கூடக் கூடாது. நம்மை கூட்டு சேர்ந்து அடித்தார்கள், நாம் ஓட்டால் அவர்களை அடிப்போம். அது ஜோட்டால் அடிப்பதற்கு சமம். இந்த காங்கிரஸ்காரர்களை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அழிப்பதற்காகத்தான் அண்ணன் தோன்றியிருக்கிறார். அவர் பின்னால் நாம் அனைவரும் அறிவிக்க வேண்டும். அண்ணன் சொல்லியிருக்கிறார், யாரும் என்னோடு இல்லை என்றாலும் வீடு வீடாக சென்று இந்த காங்கிரஸ் அழைப்பேன் என்று சொன்னார். அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம், தம்பிகள் இருக்கிறோம். என்ன நிலை வந்தாலும் இந்த காங்கிரஸ் காலம் ஓட வேணும், உயர்த்துவோம். நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். தமிழர்களே, நமக்கான காலம் விழுந்து விட்டது. சாராயம் ஏன் காய்ச்சி வைக்கிற அரசு சாராயம் வைக்கலாம் கேட்டா என்ன சொல்றான்? வருமானம் வருது. வெக்கமா இல்ல? அரசுக்கு வருமானம் வருதுன்னா நீ எதை வேணாலும் செய்வியா? அப்புறம் கொண்டுட்டு ஆத்தால தாயக்க வச்சுட்டு பிள்ளைக்கு முட்டை போற முட்டாள வளர்ச்சி பார்த்தது உண்டா? அவரை எதுக்கு நமக்கு? எல்லா கல்லூரி, பொறியியல் கல்லூரி, தனியார் பள்ளிகள் அனைத்தையும் அமைச்சர்கள் நடத்துகிறார்கள். அதையெல்லாம் கொடுங்க, அதோட வருமானம் வரும். கல்லூரிகளை அரசு நடத்தினால் வருமானம் வருமா வராதா? கடந்த 5 ஆண்டு காலத்தில் கேபிள் மூலமாக கருணாநிதி குடும்பத்திற்கு 18,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது. அதை அரசு நடத்தினால் வருமானம் வருமா வராதா? நீங்கள் மொத்த சொத்தையும் தமிழ்நாட்டையும் கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்களே, தமிழர்களே, அடுத்த முறை இவர்கள் வந்தால் என்ன ஆகும் என்றால் வீடு வீடாக வந்து உங்கள் வருமானத்தில் பாதியை பிடுங்குவார்கள். கையில் இருக்கிறதெல்லாம் கேட்பான். அந்த அராஜகத்திற்கு நாம் பதிலளிக்க கூடாது. இது அவர்கள் சொல்வார்கள் வழக்கமாக, இது பரம்பரை போர், பாரம்பரிய போர் எல்லாம். இது தமிழ் இனத்தை காக்கும் போர். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழின துரோகிகள் கருணாநிதி, சோனியா மற்றும் பல பூஜாக்கள் எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறார்கள். நமக்கு எதிரே நிற்பது துரோக கூட்டம். அவர்களை ஒழிப்போம். அன்று கேட்க வேண்டிய ஒரு முழக்கம் என்னவென்றால், ஓடினால் ஓடினால் சோனியா இத்தாலிக்கே ஓடினாள், ஓடினார் கருணாநிதி அரசியலின் ஓரத்திற்கு ஓடினார் என்ற நிலைதான் வர வேண்டும். நன்றி, வணக்கம்.